வர்ம ஆற்றலை தச நாடிகளாக நமது சித்தர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். தச நாடினா 10 நாடிகள். நாடினா வேற ஒன்றும் கிடையாது, ஆற்றல் ஓட்டம்னு அர்த்தம். நம்ம கையில நாடி பார்க்குறோம் இல்லையா, இதையும் நாடின்னு தான் சொல்றோம். இதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நமது உடலில் உள்ள ஆற்றல் ஓட்டங்களை கையில பார்க்கிறது தான் நாடி பார்ப்பது. வர்ம ஆற்றல் ஓட்டத்தை நம்ம என்ன பண்றோம், தச நாடிகளாக நமது சித்தர்கள் பிரித்திருக்கிறார்கள். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அதை நவீன வர்ம மருத்துவம் அப்படின்ற பேர்ல நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். நம்ம சித்தர்கள் கண்டெடுத்த வர்ம சிகிச்சை, அந்த வர்ம சிகிச்சைக்கு நாம சொல்ற நவீன வர்ம மருத்துவத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்பது இருக்கு. நம்மளுடைய பாரம்பரிய வர்ம மருத்துவத்துல ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் உள்ள தொடர்புகள் என்பது அவ்வளவா விளக்கம் இருக்காது. வர்ம ஆற்றலை எப்படி இயக்குவது, அந்த வர்ம ஆற்றலை அடிபட்டா என்னென்ன பின் விளைவுகள் ஏற்படும், அது எத்தனை நாட்கள்ல பெரிய உபாதைகள் ஏற்படுத்தும், அது எத்தனை நாட்களுக்கு பிறகு மரணத்தை ஏற்படுத்தும், அதை நம்ம நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வருவது எப்படி என்ற வைத்திய முறைகள் நமது பாரம்பரிய வர்ம வைத்திய முறை. நவீன வர்ம மருத்துவத்துல இந்த தச நாடிகள் ஒரு ஆற்றல் ஓட்டம் எங்க ஆரம்பிக்குது எங்க போகுது அப்படின்னு